திரவ நைட்ரஜனை கலந்து உணவுப் பொருள் தயாரித்து விற்பனை செய்ய தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திரவ நைட்ரஜனை கலந்து உணவுப் பொருள் தயாரித்து விற்பனை செய்ய தற்போது தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திரவ நைட்ரஜனை கலந்து உணவுப் பொருள் தயாரித்து விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. அரசி, நைட்ரஜன் பிஸ்கெட் ஒன்று கடந்த சில நாட்களுக்கு முன்பாக குறிப்பாக ஆந்திரா மாநிலத்தில் ஒரு சிறுவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் நைட்ரஜன் பிஸ்கெட் பயன்பாடு இருக்கிறதா என்று சென்னை மாவட்டம் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் சோதனை பணியிலும் தொடர்ச்சியாக உணவு பாதுகாப்பு துறையினர் ஈடுபட வேண்டும் என்று சென்னை மாவட்ட அதிகாரி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை சார்பாக ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டத்தின் 2026 கீழ் நைட்ரஜன் என்ற உணவு சேர்மானத்தின் கீழாக அனைத்து உணவுகளிலும் நைட்ரஜன் உணவுப் பொருட்களை கலந்து விற்பனை செய்யவும் சமைத்து விற்பனை செய்யவும் தடை விதித்து உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சமீப காலமாக நைட்ரஜனை உணவில் கலக்க அனுமதி வழங்கப்படாத நிலையில் பிஸ்கெட் வகைகள், அதே போல நைட்ரஜனில் உணவு உள்ளிட்டவைகள் சமைத்து நுகர்வோர்கள் உடனடியாக உண்பதற்கு விற்பனை செய்யப்பட்டு வருவது என்பது அறியப்பட்ட ஒன்றாக இருப்பதாகவும், நைட்ரஜன் என்ற உணவை கலக்கக்கூடிய அந்த பொருளை குளிர்ந்த ஆவியினை தவறுதலாக சுவைப்பதனாலும் மூச்சு திணறல் ஏற்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல வயிற்று பகுதியில் அழுத்தம் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கான பாதிப்பு இருப்பதாகவும், இதன் காரணமாக அந்த நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை உட்கொள்வதற்கான தடை என்பது போடப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை மாவட்ட குழந்தைகள் உள்ளிட்ட அனைத்து நுகர்வோர்களின் பொது சுகாதார நலனை பாதுகாக்கும் நல்லெண்ணத்தில் இந்த மாதிரியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தற்பொழுது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இதனையும் மீறி விற்கக்கூடிய கடைகளுக்கு அதன் மீது நடவடிக்கை என்பது ஏற்படுத்தப்படும் எனவும், அதே போல முதல் கட்டமாக 2000 ரூபாய் என்பது அபராதம் விதிக்கப்படும் எனவும், இரண்டாம் கட்டமாக 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதற்கு மீறியும் அந்த உணவுப் பொருட்களில் கடைகளில் நைட்ரஜன் கலந்த உணவுப் பொருட்களை விற்பனை செய்தால் அதற்குரிய நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல பொதுமக்களின் நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் சட்ட வரைக்கு உட்பட்ட இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை தற்பொழுது அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.